செய்திச் சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரயில் தண்டவாளங்களை நவீனமயமாக்குவதன் மூலம் விரைவான மற்றும் நம்பகமான வலைப்பின்னலை உருவாக்க முடியும் என்று கூறியுள்ளார். ஆங்கில நாளிதழில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுதிய கட்டுரையை தமது சமூக ஊடகத்தில் பகிர்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதை புதுப்பித்தல், மேம்பட்ட சோதனை மற்றும் இயந்திரமயமாக்கப்பட்ட பராமரிப்பு ஆகியவை பயணத்தின் தரத்தை மேம்படுத்தியுள்ளன எனவும் அதிக வேகத்தை உறுதி செய்துள்ளன எனவும் பிரதமர் கூறினார். இந்தியா ஆப்பிரிக்கா இடையிலான 4வது உச்சி மாநாடு இந்த ஆண்டு மே மாதம் 28 முதல் புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற உச்சி மாநாட்டின் முன்னோட்ட நிகழ்வில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஆப்பிரிக்கா முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்றும் ஆப்பிரிக்காவில் இந்தியா தனது தூதரக தடத்தை விரிவுபடுத்தியுள்ளது என்றும் கூறினார். இந்திய தலைமையிலான உலகளாவிய முயற்சிகளில் ஆப்பிரிக்கா நாடுகள் முக்கிய பங்குதாரர்களாக உள்ளன எனவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமாக 152 தொகுதிகளுக்கும் சட்டப்பேரவை தேர்தல் இன்று காலை 7 மணி முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் காலை 11 மணி நிலவரப்படி 37.56% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் காலை 11 மணி நிலவரப்படி 41.1% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தென்கிழக்கு மாநிலங்களில் பரவி வரும் கடுமையான காட்டுத்தீ காரணமாக பெருமளவில் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜார்ஜியா மற்றும் புளோரிடா மாநிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. வறண்ட காலநிலை, பலத்த காற்று மற்றும் அடர்ந்த செடி வளங்களால் தீ வேகமாக பரவுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜார்ஜியா மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் சுமார் 50 வீடுகள் எரிந்துள்ளன. மேலும் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆபத்தில் உள்ளன.